வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க, அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி விழாக்காமா தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை சூப்பராக டஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கெலாம் இந்த மார்க்கெட்லாம் 3000 ரூபாய்க்கிற வண்டி லட்டு மாரி அண்ணன் தட்டார். அன்றைக்கி பணத்தை கண்ணில் காமிச்சாரு முடிச்சிட்டேன். சூப்பர்ண்ணா. சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கண்ணா. என் சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் உடன்குடி. அங்கேருந்து உடுமலைப்பேட்டையில் கடை வச்சுருக்குறோம், கருவேப்பிலை கடை. சரவணன்ட்ட வாங்க, சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வண்டி எடுத்தோம் நல்லா இருக்குது. ரைட் எல்லாம் வரலாமாண்ணா? எல்லோரும் வரலாம். எல்லாம் வரலாம். ஆமாம். எது மணியாக கிளம்புங்க அங்கேருந்து? நீங்கள் அங்கே 8 மணிக்கு அங்கேருந்து வண்டியை பஸ் ஏறணும். இங்கே 5 மணிக்கு வந்துட்டோம். ஆமாம். சொந்த கருவேப்பிலை வர முடியல. சொந்த கருவேப்பிலை திருச்செந்தூர். நீங்கள் உட முடியாது. உடன்குடி சொந்த ஊர் உடன்குடி. இப்போ வந்து இங்கே உடுமலைப்பேட்டில் உடுமலைப்பேட்டையில் கயிறு கடை கருவேப்பிலை கடை வச்சுருக்குறோம். அது உடன்குடி பக்கத்தில் உதிரமாடன் குடியிருப்பு சொந்த ஊர். அப்படின்னா? ஆமாம் ஆமாம். பாருங்கள், உண்மையிலே வந்து வெடிகாலம் வந்து கண்டுபிடிச்சி வந்தார். நான் மார்கழி மாதம் கோயிலுக்கு போகிறாள். நான் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வந்துட்டேன். நான் வந்தேன், இந்த வண்டி பேசி எடுத்துட்டாரு. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ணன் இதோட இன்னும் பெரிய பெரிய வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு 12 மாடலு சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர், யாருமே தர முடியாது. அண்ணன் வந்து 2000 ரூபா தான் கேட்டார். நான் எதனா பார்த்து பண்ணுன்னு முன்ன பேசி எடுத்து பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடியாண்ணா. ரைட்ண்ணா. அதில் ஊருக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுங்க. அருமையான வண்டி பாருங்க, சூப்பராக வண்டி. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசம் ஓம்னி பாருங்க. நிறைய பேர் ஓம்னி கேட்டாங்க, ஆனால் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அருமையான ஓம்னி. ஃபஸ்ட்டு 2.25 ரூபா போட்டேன், 2 ரூபா போட்டேன். வரவெல்லாம் கம்மியாக கேட்டாங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கா வந்து நிறைய என்கிட்ட பேசினாங்க. நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், நாங்கள் பணக்காரு கிடையாது, நாங்கள் துணி வியாபாரம் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு இவங்க கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. சரி சொல்லிட்டு என்னுடைய கமிஷன் காசு கூட நான் வேணான்ட்டேன். நான் இவங்க வந்தால் போதும் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த பக்கம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிங்களா? திமிரில் வந்துடுறேன். பரதராமியில் வந்து பார்த்து எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். நான் சொல்கிறத விட அக்கா எங்கேருந்து வந்தாலும் இவங்க சொல்லாமல் பாரு. இந்த ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அக்கா சொல்லும் பாருங்கள். இவங்க நிறைய பல லட்சங்களை ஏந்துட்டு வந்துடுறாங்க பாவம். 50 லட்ச ரூபா சொத்தை வெறும் 10 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க பாரு பாவம். ஏமாற்றிட்டாங்க அவங்க. சொல்லுவாங்க பாரு. சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்க. செந்தூர் முருகன் கோயில் கார் செட்டுக்கு வந்தோம். ஓனர் ரொம்ப மரியாதையாக நடந்து ரொம்ப எங்களுக்கு இறக்கம் கொண்டு எங்களை நல்லா வாய வச்சு அனுப்பணுன்னு ஒரு கார் எங்களுக்கு கம்மி விலைக்கே கொடுத்துருக்குறாரு. அவரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களை நல்லா இருக்கணும் பார்த்துக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருந்தோம், ரொம்ப அடி மட்டத்துக்கு தெரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் இந்த வண்டியால் நாங்கள் முன்னேறணும்னு, நாங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் பார்த்துங்க கொஞ்சம். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நல்லா முத்தனை வயசில் இருக்கிறாங்க. பையனுக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 28 வயசு. இன்னும் கல்யாணம் கூட பண்ணலை. ஆனால் அந்த அளவுக்கு சாப்பாட்டு கூட இப்போ அந்த கொடுமையான நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் நிறைய அழுதுட்டேன் வாழ்க்கையில். அழுகிறதுக்கு கூட இப்போ எனக்கு கண்ணில் கண்ணீர் இல்லை. அந்த நிலைமையில் நான் புழைச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி, அவர் கமிஷனும் எதிர்பார்க்கல, எங்களுக்கு விலையிலும் கம்மி பண்ணி எனக்கு ரொம்ப எப்படி கொடுக்கணுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கேயே நம்பி எல்லோரும் நாங்கள் இங்கே வந்து எடுங்க வண்டியை, ரொம்ப நல்லா இருக்கும். குறைஞ்ச விலையிலையும் கொடுக்குறாரு, நல்ல வண்டியவே வச்சிட்ருக்காரு, நல்ல தரமான வண்டியிலே வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக கம்மியாக கிடைக்கும், நல்லதாக நடக்கும். சொல்லலாம், நீ சொல்ல எங்கே தர சொல்ல கரெக்டாக சொல்லுங்கள், நீ சொல்லலாம். நாங்கள் திமிரிலேருந்து வரோங்க. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நொந்துட்டோம். கஷ்டத்தில் மேலே கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயும் ஏதோ ஒரு வாழ்க்கை பழைக்கலான்னு ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். அண்ணன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவர் வாழ்த்து கொடுக்குறாரு. எல்லோரும் எங்களையும் வாழ்த்துங்க, எல்லாருமே நல்லா இருப்போம். அண்ணா ஏழுமலை. அண்ணன் பேர் வந்து ஏழுமலை, அக்கா பேருக்கா ஜெயந்தி. 2 பேரும் ஏழுமலை ஜெயந்தி. மனசார வாழ்த்துங்க. பாருங்கள், நான் 4000 ரூபாய் காசு கூட நீங்கள் சம்பாதிச்சு உன்னால் முடிஞ்சால் கொடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் அந்த கமிஷன் காசு கூட ஏன்னா வானா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. சொல்ல ஒன்று எத்தும் போகிறதில்லைங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணமும் எத்தும் போகிறதில்ல, எத்துன்னு வர போகிறதில்ல, சொல்ல எத்துன்னு போகிறதும் கிடையாது. நல்லா மனசார வாழ்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எல்லோரும் வந்து சொல்லியிருக்கிறேன். முதல்ல எடுத்தோடனே இன்றைக்கி நான் வளர்ந்துக்காம திருச்செந்தூர் முருகன் கோயில் தான், அப்படி திருச்செந்தூர் போயிட்டு வான்னு சொல்லிக்கிறேன் ஃபேமிலியோட. அவங்க பொண்ணு, அவங்க பையன், இவங்க 2 பேரும் மனசார பார்த்துங்க. நாங்களும் திருச்செந்தூர் போய் வரலான்னு. உங்கள் பசங்க உங்கள் பையன் பாருங்க, விக்னேஷ் பவித்ரா. 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம், போயிட்டு வந்து மறுபடியும் ஐயாவை பார்க்க வருவோம். சரி.
நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். மனசார வாழ்த்துங்க இவங்கள 2 பேரையும். நல்லா இவங்க வந்து இதோட நல்ல வண்டி வாங்கி நிறையா துணி கடை வச்சு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பினா மனசார வாழ்த்துங்க. அது போதுங்க. நன்றி, வணக்கம். அப்படி வேணா போறீங்க. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை கூடுவாஞ்சலிருந்து இந்த ஐட்டன்னு பேசி எடுத்துட்டாரு. ரொம்ப தங்கமான மனசு. ஆனால் ரொம்ப நேரம் நின்று பார்த்து எல்லா வண்டியும் செலக்ட் பண்ணி டக்குன்னு அக்கா வணணும் சூப்பராக எடுத்துட்டாங்க பாருங்கள். நல்லா இருக்கணும், மேலே வளரணும். அக்கா எங்கேருந்து வந்தாங்க, அண்ணன் எங்கேருந்து சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள். நான் வந்துங்க கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு. எனக்கு வந்து காரை பற்றி அந்தளவுக்கு ஐடியா கிடையாது. அண்ணன் தான் கிட்ட இருந்து எல்லாமே எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாப்புல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருந்தோன்னு வச்சிங்க வந்ததுலேருந்து. இருந்தாலும் வந்து நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்தேன். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வரல. எனிவே எனக்கு கொஞ்சம் ஃபேராக இருந்துச்சு. அண்ணன் கொஞ்சம் பேசி முடிச்சு விட்டாப்புல. ரொம்ப நன்றிங்க. திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வந்து சரவண சாரை நம்பி வந்து கார் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கலாம், நீங்கள் வரலாம், நீங்கள் ஓகேங்களா. எப்படி பழனிக்கு முருகனோ, திருச்செந்தூருக்கு ஒரு முருகனோ, அதே மாதிரி ராணிப்பேட்டைக்கு வந்து அண்ணன் சரவணன், ஓகேங்களா. சொல்லுங்க, நீ சொல்லுங்க மெயினா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் i10 மாடல் எடுத்துருக்குறோம். நாங்கள் பட்ஜெட் போட்டுட்டு வந்தோம். அந்த ரேட்லேயே எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. ஓனர்கிட்ட எங்களுக்கு பேசி எங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் வாங்க. ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி வேலூருக்கு அண்ணன் வந்து பெஸ்ட்டு. ஒரு லேண்ட்மார்க்னால் அது அண்ணனுடைய கடையாக தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர். நன்றிங்க அக்கா. அருமையாக பேசிட்டாங்க பாருங்க, சூப்பராக பேசிட்டாங்க அக்கா. நல்லா இருக்கணும், மனசார வாழ்த்துங்க. அக்கா உங்கள் பேருங்கண்ணா? மோகன், ராகினி. 2 பேரும் பாருங்க, சூப்பராக. கூடுவாஞ்சேரியிலேருந்து வரோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ரைட். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து வண்டி பாருங்கண்ணா, நல்லா இருக்கு. அப்படிங்களா, பட்டத்துலாம் சாய் கொடு. பத்து வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்கள், ஐட்டன் பாருங்கள். இனி நிறைய வண்டி போயிடுச்சு, காலையிலேருந்து போயினே இருக்கு வண்டி. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் நேற்றே இந்த அக்கா ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வரேண்ணா, எனக்கு இருக்கிற பட்ஜெட்டே 1,70,000 தான் கையில் இருக்குது அப்படின்னாங்க. வந்தாங்க 11 மாடலில் 12 ரிஸ்ட்டு, ஓனர் 10, 2 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது. வெறும் 1,85,000 தாங்க பாருங்கள். நல்ல வண்டி, தரமான. இன்றைக்கி 2,000 ரூபாய் அந்த வண்டி விற்கும். 1,80,000 கொத்தம் பாரு வண்டியை. நான் சொல்கிறது இவங்களே சொல்லுவாங்க பாருங்கள். சொல்லுங்கள், என்ன தர சொல்லுங்கள். நேற்று கேட்டேங்க, 1,75 தான் இருக்குது, பண்ணி கொடுங்கண்ணா. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே வந்தோம், கேட்டோம். அப்புறம் பாட்டிக்கிட்டே பேச வச்சார். அவராக இது பண்ணல, டைரெக்டாகவே பேச வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு முடிச்சு கொடுத்துட்டாருங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. நாங்கள் ஒரு 5 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் வந்தது எவ்வளோங்க, 250 கிலோமீட்டர். சேலம். அண்ணன் கூட பேசினாரு கூட. சொல்ல எங்கே தர சொல்ல, நீ சொல்லலாம். சேலம் கொல்லாமட்டிங்க. பரவாயில்ல, வந்தோம். விடிகாலம் 5 மணிக்கு புறப்பட்டு வந்தோம். நல்லபடியாக வண்டி எடுத்து கொடுத்தாரு. சிறப்பாக இருக்குது. மேலும் 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 அண்ணனும் வளரணும், நாங்களும் வளரணும். எல்லாம் வரலாம் வண்டியா இருக்கா? என்னங்க, எல்லா வண்டியும் வரலாம் வாங்க. எல்லாரும் வரலாம். எல்லா வண்டியும் வந்து வாங்கலாம், தாராளமாக வந்து வாங்கலாம். பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. இந்த வண்டி வாங்கிறதுக்கு முழுக்க யாருறாங்கன்னா எங்கள் அண்ணன் தான். ஆனால் இங்கே வாண்ணா வாண்ணா, எங்கள் அண்ணன் தான். ஏன்னா இவர் வந்து ஒரு டிரைவர்னு வச்சுக்கா, இந்தமாரி மனுஷன் நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கூம்பலாது இவங்க சொல்கிறதுக்கு பார்த்து எடுத்துக்கிறாங்க. சொல்ல நீ எங்கே தர சொல்லண்ணா? சேலங்க. சொல்லுங்க. சேலம் கொல்லாம்பட்டியிலேருந்து வரேங்க. நல்லா 2-3 வண்டி பார்த்தோம். இதில் எப்படி நீங்கள் 4 வண்டி பார்த்தோங்க. 4 வண்டியில் இது திருப்தியாக இருந்தது, எடுத்தோங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாரி எல்லாம் வரணும், எல்லாருக்கும் வண்டி கொடுக்குறதுக்கு. எல்லாம் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ரைட்டா. எல்லாம் முருகனோட அனுகிரகம் இருக்குது. பாருங்க, இதில் ஹைலைட்டே பார்த்தினாக்கா இவர் அப்பா ஒரு அம்மா பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா பாருங்க. என்ன பார்த்தீங்களா? கிரேட் மேன், சூப்பர்ண்ணா. அம்மாவும் சூப்பர். நல்லா இருக்கணும், மேலே வளரணும். இந்த மக்களை மனசார வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. அட்டகாசமாக கியூட்டு பாருங்க. 2 நாளாக 3 நாள் நின்றுச்சு. அண்ணன் வந்து பார்த்து பேசி லட்டு மேத்துட்டாரு பாருங்க. நல்லா இருக்கணும், மேலே வளரணும். அண்ணா சிவகாசியில் வந்துருக்கீங்க. பேச எங்கே தர சொல்லுங்க. நான் சிவகாசிலேருந்து வந்திருக்கேண்ணே.
சரிங்களா கண்டிப்பாக வந்தோம். திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அண்ணன் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் அண்ணன் ரொம்ப நல்லா பேசி நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. எத்தனை மணி நான் கிளம்பி அங்கேருந்து நீங்கள்? நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேண்ணே. எத்தனை கிலோமீட்டர் அங்கே இருக்குவா? நான் 480 கிலோமீட்டருண்ணே. 480 கிலோமீட்டர். உன் தம்பி ஓட்டி காமிச்சு எப்படி வண்டியா? நல்லா இருந்ததுண்ணே. நல்லா இருக்கு. எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? எல்லோரும் வரலாண்ணே. நம்பிக்கையாக வாங்க. சந்தோஷம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.